Hi viewers, welcome to our Indian beef channel. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான ரெசிபி பார்க்க போறோம். இந்த முறையில் நீங்க வந்து பீஃபை சமைச்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும். இப்போ நான் 250 கிராம் உள்ள ஒரு பெரிய பீஃப் துண்டை எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோல காமிக்கிற மாதிரி பீஃபை பல இடத்துல கட் பண்ணிக்கலாம். இந்த முறையை எதுக்கு ஃபாலோ பண்றேன்னா கறி சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக இந்த முறையை ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட் கறியை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சால்ட், பெப்பர், சோயா சாஸ், ஆனியன் ஜூஸ், வினிகர், ஆயில், சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பேன் சூடானதும் பட்டரை சேர்த்து பீஃபை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கறி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் அதிகம் விரும்பாதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பீஃப் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பேக் சைட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூடான ஆயில் அப்பப்போ மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம ஓரமாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாலு சைடு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. பீஃப் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து பெரிய பீஸ் தான், இருந்தாலும் எப்படி குக் ஆயிருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சாஃப்டா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க.